குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 6th மேக்ஸ்ல டேர்ம் 1ல தேர்ட் லெசன் விகிதம் மற்றும் விகித சமம், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்துருப்போம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அதை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேவா? பிகாஸ் நமக்கு லாஸ்ட் கிளாஸ்ல எம்சிக்யூ டெஸ்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்து கொஞ்சம் ஸ்லோவா பார்த்தோம். இன்னைக்கு திருப்பியும் அதை ரிப்பீட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளமோட கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, சரி. அதுக்கு முன்னாடி இன்னைக்கான மோட்டிவேஷனல் ஸ்டோரியா நான் உங்களுக்கு ஒரு அனிமேஷன் ஷேர் பண்றேன். ஒரு கோட் உங்களுக்கு இன்னைக்கு இதுல நீங்க அனிமேஷன்ல தான் பார்க்க போறீங்க. ஓகேவா? சரி. So two tiny seeds, Kavi and Maran, land in a peaceful garden. Kavi is eager to grow quickly, while Maran remains patient. அதாவது கவி மற்றும் மாறன் என்ற 2 விதை இருந்தாங்க. அந்த விதைக்கு பேரு சரியா? அது தோட்டத்துல விழுது. கவி அவசரமா வளரணும்னு ஆசைப்படுது ஒரு விதை. மாறன் ஸ்லோவா தான் வளர்றாரு. So அந்த கவி shoots up fast and blooms into a beautiful yellow flower, feeling proud. Maran remains just a tiny green shoot. கவி வேகமா வளர்ந்து இங்க பாருங்க இந்த மஞ்சள் கலர் பூவாவே வந்துருச்சு. ஆனா மாறன் இது குட்டியாவே தான் இன்னும் இருக்கு, சிறிய துளிரா தான் இருக்கு. சரியா? சோ அப்ப கவி என்ன பண்ணுது? while கவி shows off above, மாறன் works quietly underground. மாறன் என்ன பண்றான்? அந்த வேர் அண்டர் கிரவுண்ட்ல கீழே போகுது. பில்டிங் டீப் ரூட்ஸ் போயிட்டு இருக்கு. டு சர்ச் ஃபார் வாட்டர் அண்ட் ஸ்ட்ரென்த். கவி மேலே தன் அழகை காட்டிய போது மாறன் பூமிக்கு கீழே அமைதியாக ஆழமாக வேர்களை ஊன்றி இருக்கு. பாத்தீங்களா? கவிக்கு வேர் உள்ளே போல, ஆனா அது பெருசாகி பூத்தாச்சு. பட் மாறன் சின்ன துளிரா தான் இருக்கு. ஆனா கீழே உள்ள போய் அடியில வேரை ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இப்ப அடுத்தது என்ன பண்றதுன்னா, ஒரு பலமான காத்து வீசும். இப்ப பாருங்க. சாரி, இது திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்துருச்சு. சோ ஒன்றும் கிடையாது. இந்த 2 விதை நம்மளோட தோட்டத்துல விழுந்து ஒரு விதை என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்டா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போகுது. அதுக்கான ரூட் இது பில்ட் பண்ணிக்கவே இல்லை. ஆனா இன்னொரு விதை என்ன பண்ணுது? மாறங்கிற விதை ரூட்டை பயங்கர ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிடுது. சோ ரூட்டை பயங்கர ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ண போது ஒரு பலமான காத்து, மழை, புயல் எல்லாமே வரும்போது இந்த ரூட் அதிகமா இருக்கு இல்லையா? இப்ப ஆலமரம் எல்லாம் அவ்வளவு வேகமா சாஞ்சு விழுமா? விழாது. கரெக்டா? சோ அந்த மாதிரி தான் இங்க என்னாச்சுன்னா பாருங்க. while Kavi shows off above, Maran works quietly underground, building deep roots to search for water and strength. வாட்டரையும் ஸ்ட்ரென்த்தையும் அது பலப்படுத்திக்குது. பட் இந்த கவிங்கிற விதை எதையுமே பலப்படுத்தல. அப்படியே நான் அழகா வளர்ந்து பூ மட்டும் பூத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. பாருங்க. சடன் ஸ்ட்ராங் அரைவ்ஸ் வித் ஷாலோ ரூட்ஸ். கவி கெட்ஸ் பெயின் பை ஸ்ட்ராங் விண்ட்ஸ் while மாரன்ஸ் டீப் ரூட்ஸ் கீப் இட் firm. அதாவது மாறனோட வேர் உறுதியா அப்படியே நிக்குது. கவி என்னாச்சு? மொத்தமா சாஞ்சாச்சு. பூவும் போச்சு, மரமும் சாஞ்சாச்சு. ஓகேவா? அந்த பெரிய புயல்ல கவி ரூட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால மாறன் அப்படியே நிக்குது. கவி சாஞ்சாச்சு. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, மாறன் ஒரு நல்ல மரமா பெரிய ஆலமரமா வளர்ந்து எல்லாருக்குமே நிழலும் பாதுகாப்பும் தருது. ஆனா கவி என்னாச்சு? இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. கரெக்டா? ஆண்டுகள் கடந்தன. மாறன் ஒரு மாபெரும் ஆலமரமாக வளர்ந்து எல்லாருக்குமே உபயோகப்பட்டது. சோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, do not compare your growth with others. Focus on building deep, strong roots. Your time will come. உங்கள் வளர்ச்சியை மற்றவர்களோடு ஒப்பிடாதீர்கள். ஆழமான வேர்களை உருவாக்கி உங்கள் அடித்தளத்தை வலுப்படுத்துங்கள். எப்பவுமே நம்மளோட growth-ஐ இன்னொருத்தங்க கூட நம்ம கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. சோ நம்மளோட growth நமக்கு தான் தெரியணும். அதுக்கான ரூட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கணுமே தவிர மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி நம்மள ஸ்பாயில் பண்ணிக்க கூடாது. அப்படிங்கிறது தான் இந்த கதையில இருந்து நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? சரி, நான் இப்ப பாடத்துக்கான அனிமேஷன் ஷேர் பண்றேன். சோ பாடத்தினுடைய பெயர் விகிதம் மற்றும் விகித சமம். ஓகேவா? ரேஷியோ
அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது தான் பாடத்தினுடைய பெயர். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒன்லி ரேஷியோ, விகிதம் மட்டும். சரிங்களா? சரி, விகிதம் அப்படின்னா என்ன? இந்த கதை நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோம். பட் ஸ்டில் திருப்பியும் பார்க்கிறோம். மோர் தயாரிக்க எத்தனை கரண்டி தயிரும் எத்தனை கரண்டி தண்ணீரும் சேர்க்கிறீர்கள்? இந்த ஒப்பீடே ஒரு விகிதம் எனப்படும். when making buttermilk, how many spoons of curd versus how many spoons of water do you add? That comparison itself is a ratio. ஓகேவா? ரேஷியோங்கிறது இப்ப நம்ம பால் வாங்குறோம். 1 லிட்டர் பால்ல 1/2 லிட்டர் பால் 1/2 லிட்டர் தண்ணி தான் கலந்துருக்காங்க. இது தண்ணி பால் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு மோர் ப்ரிப்பேர் பண்ணணும்னா தயிர் கூட எவ்வளோ கரண்டி நம்ம வாட்டர் கண்டென்ட் ஆட் பண்றோம் அப்படின்னு நம்ம ஒரு இப்போ விகிதம் அப்படிங்கிறது சமையல் குறிப்பெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க. இந்த மாதிரி பார்த்திருப்பீங்க இல்லையா? இதுதான் சரியான ரேஷியோ, சரியான விகிதத்துல இருந்தாதான் அந்த சமையல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். உப்பை ஜாஸ்தியா போட்டு மிளகாத்தூள் அதிகமா போட்டு இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அந்த ரேஷியோ கரெக்டா இல்லைன்னா அந்த சாப்பாடு எப்படி இருக்கும்? சாப்பிடவே முடியாது, வாயிலே வைக்க முடியாது. கரெக்டா? சோ அதுதான் இங்க நம்ம எப்படிங்கிறது கணக்குல பார்க்க போறோம். மேக்ஸ் ரீதியா, மேத்தமேட்டிக்கல் ரீதியா எப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இப்ப இதுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி கதை இங்க சொல்றாங்க. என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா, பாட்டி சுவையாக எப்போதும் சுவையாக மோர் தயாரிக்கிறார். அவரிடம் ரகசியம் கேட்டால் சொல்கிறார், 3 கரண்டி தயிருக்கு 5 கரண்டி தண்ணீர் சேர்க்க வேண்டும். இதுதான் சரியான விகிதம். அதிக மோர் 6 கரண்டினா 10 கரண்டி. சுவை மாறாது, ஏனெனில் விகிதம் அதேதான். அதாவது அவங்க கிராண்ட்மா ஆல்வேஸ் மேக்ஸ் டெலிஷியஸ் பட்டர் மில்க். Ask her the secret and she says 3 spoons of curd to 5 spoons of water, 3:5. That is the right ratio. To make more, she uses 6 spoons of curd and 10 spoons of water. The taste stays the same because the ratio is still 3:5. அதாவது ஒரு பாட்டி என்ன பண்றாங்க, ரொம்ப நல்லா மோர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களாம். சோ அப்ப பாட்டி கிட்ட கேக்குறாங்க, எவ்வளோ மோருக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. எவ்வளோ தயிருக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்க மோர் இவ்வளோ டேஸ்டா இருக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அதுக்கு பாட்டி சொல்றாங்க, 3 கரண்டி மோருக்கு தயிருக்கு 5 கரண்டி தண்ணீர் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 6 கரண்டி தயிர் எடுத்தா 10 கரண்டி தண்ணீர் சேர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 5:3:5 6:10 ரெண்டையுமே 6:10 வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 3:5ன்னு எழுதலாமா? சோ வந்து விகிதம் மாறவே இல்லை. இங்க ரேஷியோல எந்த சேஞ்சஸுமே நடக்கல. அப்ப என்ன ஆகும்? அந்த டேஸ்டும் நல்லா இருக்கும். கரெக்டா? திஸ் இஸ் த கோர் ஐடியா ஆஃப் அ ரேஷியோ, a way of comparing two quantities written using the symbol. இந்த இஸ்டுங்கிறதுக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, அதை மட்டும் ஹைலைட் பண்றேன். 3:5 ரீட் ஆஸ் 3:5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி, இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்ட். நம்ம எங்கெல்லாம் இந்த ரேஷியோஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து 2 அளவுகளை ஒப்பிடுகிறோம். வகுப்பில் உள்ள ஆண் பெண் மாணவர்களின் எண்ணிக்கை, ஒரு செய்முறையில் மாவு சர்க்கரையின் அளவு, 2 நபர்களின் நடைவேகம் என பல. இந்த ஒப்பீட்டை கணிதத்தில் விகிதம் என குறிப்பிடுவோம். In everyday life, we constantly compare two quantities: the number of boys or girls in a class, the amount of flour sugar in a recipe, the walking speed of two people, and more. In mathematics, this comparison is called as a ratio. நான் சொன்னேன் ஃபர்ஸ்டே சமையல். ஸோ நம்ம பேசிக்கா டே டு டே லைஃப்ல எப்பவுமே எடுத்துக்கிறது சமையல் விஷயம் தான். காலைல எழுந்தோன்னா காஃபில கரெக்டான பால், கரெக்டான டிகாஷன், கரெக்டான சர்க்கரை இருந்தாதான் அந்த காஃபியை குடிக்க முடியும். இல்ல டிகாஷன் அதிகமானாலும் கசக்கும், சர்க்கரை இல்லைனாலும் கசக்கும். டிகாஷன் ஓவரா போயிட்டா காஃபியோட டேஸ்டே போயிடும். ஸோ எல்லாமே அந்த ப்ராப்பர் ரேஷியோ ஃபாலோ பண்ணாதான் எப்படி இருக்கும்? பர்ஃபெக்டா இருக்கும் அந்த அவுட்புட். கரெக்டா? அத மேத்தமேட்டிக்கல் ரீதியா எப்படி பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் இங்க பாக்குறோங்கிறதா இந்த கதையில சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்க கிளாஸ்ல பாய்ஸ் எத்தனை பேர், கேர்ள்ஸ் எத்தனை பேர்,
அந்த மாதிரி எவ்வளோ கம்பேரிசன் இப்ப 20 பாய்ஸ் 30 கேர்ள்ஸ்னா 20:30. ஸோ அந்த கம்பேரிசனை தான் ரேஷியோ அப்படிங்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ரேஷியோ அப்படிங்கிறதா இங்க பார்க்க போறோம். The ratio of two quantities A and B is written as A is to B, B is not equal to 0. This condition is very very important. A is called the antecedent and B is called the consequent அப்படின்னு சொல்றாங்க. முன்னுறுப்பு மற்றும் பின்னுறுப்பு அப்படிங்கிறது. இதுல ரெண்டு உறுப்புமே நான் ஜீரோவா தான் இருக்கணும். கம்பல்சரி B is not equal to ஜீரோவா தான் இருக்கணும். ஓகேவா? ரெண்டு மெஷர்மெண்டோட விகிதம் ரேஷியோவை எழுதுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த AS to Bங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஆன்டெசிடென்ட் அண்ட் கன்சீக்வெண்ட் முன்னுறுப்பு பின்னுறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸை சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ இங்க பாத்தீங்கன்னா பட்டர் மில்க்கு ஒரு சிமுலேட்டர் கொடுத்துருக்காங்க. 6:10. இந்த 10க்கும் 6க்கும் நீங்க வந்து காமன் ஃபேக்டர் எடுத்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையுமே 2ஆல வகுத்தோம்னா இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 3:5ன்னு வரும். இதுக்கு மேல இத சுருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. கரெக்டா? சரி, இப்ப 6ங்கிறத நான் 9ன்னு மாத்துறேன். 9 கரண்டி தயிருக்கு எத்தனை கரண்டி தண்ணி விடுவீங்க? 15 கரண்டி தண்ணி போட்டீங்கன்னா இது ரெண்டையுமே 3ஆல டிவைட் பண்ண முடியுமா? 3 × 3 9, 5 × 3 15. So again the simplest form is 3:5. கரெக்டா? So இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. விகிதத்தில் வந்து அலகுகள் கிடையாது, யூனிட்ஸே இல்ல. ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ் எங்கேயுமே கொண்டு வர மாட்டீங்க. இரண்டு எண்களையும் ஒரே எண்ணால் வகுத்தால் அதனுடைய எளிய வடிவம் கிடைக்கும். அதுதான் நான் இங்க சொன்னேன். ஜிசிஎஃப் அப்படிங்கிறது வந்து இந்த ரெண்டு நம்பரையுமே ஒரே நம்பரால டிவைட் பண்ணணும். அதுக்கு மேல அந்த ரெண்டு நம்பரையும் ஒரே நம்பரால டிவைட் பண்ண முடியலன்னா அந்த ரேஷியோவை அதுக்கு மேல சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் இதனுடைய ரூல். ஓகேவா? A ratio has no unit. Dividing both numbers by their GCF gives the simplest form. ஓகேவா? ஸோ ரேஷியோக்கு யூனிட்ஸ் கிடையாது. டிவைடிங் போத் நம்பர்ஸ் பை their GCF gives the simplest form. ஓகேவா? ரெண்டு நம்பரையும் ஒரே எண்ணால் வகுக்க வேண்டும். ஓகே, சரி, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ விகிதத்தின் பண்புகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போமா? ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே சொல்றேன். விகிதத்திற்கு அலகு இல்லை, யூனிட்ஸ் கிடையாது. இப்ப நம்ம வந்து அளவு, சுற்றளவு, ஏரியா கால்குலேட் பண்றது, பெரிமீட்டர் கால்குலேட் பண்றது, வால்யூம் கால்குலேட் பண்றது, இல்லைன்னா அதாவது அமௌண்ட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ருபீஸ், சென்டிமீட்டர், ஸ்கொயர் யூனிட்ஸ், கியூபிக் யூனிட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுவோம் இல்லையா? ஆனா ரேஷியோக்கு எந்த யூனிட்ஸும் கிடையாது. ஓகேவா? இது வந்து வெறும் நம்பர் கம்பேரிசன் மட்டும்தான். ஓகே, ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி ஃபார் த ரேஷியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A is to B என்பது B is to Aக்கு சமம் அல்ல. வரிசை முக்கியம். A is to B is not the same as B is to A. Order matters. ஆர்டர் வந்து கரெக்டா இருக்கணும். இங்கேயும் 3:5னா ஆப்போசிட்ல இருக்கிறதும் 3:5 இருந்தாதான் அது ஈக்குவல். 5:3 மாறிடுச்சுன்னா அப்படியே வந்து மாறிடும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 3 கரண்டி தயிருக்கு 5 கரண்டி தண்ணி ஊத்துறாங்க. 5 கரண்டி தயிருக்கு 3 கரண்டி தண்ணி ஊத்துவாங்க. அது ரெண்டும் சமமா? கிடையாது இல்லையா? சமம் இல்ல. எக்ஸாம்பிள் இங்கே புரிஞ்சிருச்சா? சோ நமக்கு என்ன ஆகணும்? 3:5னா ஆப்போசிட்லயும் 3:5ன்னு இருந்தாதான் தட் இஸ் ஈக்குவல்னு சொல்லுவோம். ஆனா 3:5 5:3னா அது சமம் கிடையாது. ஆர்டர் முக்கியம். ஓகேவா? A is to B நம்ம ஃபார்முலால வந்து மேக்ஸ்ல வந்து A யூனியன் B ஈக்குவல் டு B யூனியன் ஏன்னு சொல்ற மாதிரி இதை சொல்ல முடியாது. ஓகேவா? தேர்ட் ப்ராப்பர்ட்டி, ஒரே இனத்தை சேர்ந்த இரு அளவுகளுக்கு இடையே மட்டுமே விகிதம் காண முடியும். எடுத்துக்காட்டு நீளத்திற்கும் நீளத்திற்கும், எண்ணிக்கைக்கும் எண்ணிக்கைக்கும். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். A ratio can only be formed between two quantities of the same kind. அதாவது ஒரே மாதிரியான பொருட்கள் இருந்தா, இப்ப சமையலுடைய பொருட்கள் இருந்தா மட்டும்தான் அதை கம்பேர் பண்ண முடியும். நீங்க சமையலை கொண்டு வந்து கடையில வியாபாரத்தோட கம்பேர் பண்ண முடியாது. இப்ப தயிரையும் தண்ணியும் ஏன் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து சேரக்கூடிய ஒரு ஐட்டம். சோ அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒத்து போகக்கூடிய ஐட்டத்தை மட்டும்தான் வந்து நம்மளால வந்து கம்பேரிசன் பண்ண முடியும் ரேஷியோல. இல்லாத ஐட்டம்ஸை கம்பேரிசன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட்ல நீளம் லெங்க்த்தை போய்
கவுண்ட்ல வந்து கொடுக்க முடியாது. நீங்க 6 மீட்டர் துணியை வந்து 10 பிட்டுன்னு நீங்க வந்து கவுண்ட கொடுக்க முடியாது. அந்த 10 பிட்ஸையும் 6 மீட்டர்ஸையும் கம்பேர் பண்ண முடியாது. 6 மீட்டர் கிளாத்னா ஒரு 10 மீட்டர் கிளாத்தோட நீங்க கம்பேர் பண்ணலாம். 10 பிட்ஸ் ஆஃப் கிளாத்னா ஒரு 20 பிட்ஸ் ஆஃப் கிளாத்ஸோட வந்து கம்பேர் பண்ணலாம். அதே வந்து இதையும் அதையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? அடுத்தது 4வது ப்ராப்பர்ட்டி, A/B இன் இரு உறுப்புகளையும் ஒரே பூஜ்ஜியமற்ற எண்ணால் பெருக்கினாலும் வகுத்தாலும் விகிதம் மாறாது, சம விகிதம் அப்படின்னு சொல்றாங்க. Multiplying or dividing both terms of A/B by the same non-zero number does not change the ratio. ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் தான் இருக்கணும். அதாவது A/B அப்படிங்கிற ஏதோ ஒரு 2 நம்பரை ஒரே நான்-ஜீரோ நம்பரால பெருக்கினாலும் வகுத்தாலும் அதோடைய விகிதம் வந்து மாறாது. இங்க நீங்க மேல பாத்தீங்க 6:10 டிவைடட் பை 2 ஒரு நான்-ஜீரோ நம்பரால வகுத்தீங்க. 3:5 வந்தது. ஆனா அந்த ரேஷியோவோட விகிதங்கள் மாறுச்சா? மாறல. 3:5னாலும் ஒரே கணக்கு தான், 6:10னாலும் ஒரே கணக்கு தான். இங்க 3 கரண்டி தயிருக்கு 5 கரண்டி தண்ணி ஊத்துறீங்க, 6 கரண்டி தயிருக்கு 10 கரண்டி தண்ணீர் ஊத்துறோம். கரெக்டா? 3 plus 3 is 6. So இன்னொரு 3 ஆட் ஆகும்போது இங்க இன்னொரு 5 cup of வாட்டரும் ஆட் ஆகும். ஸோ வந்து ரெண்டையுமே நான்-ஜீரோ நம்பரால மல்டிப்ளை ஆர் டிவைட் எது பண்ணாலும் அதனுடைய ரேஷியோ will not change. ஓகேவா? 5வது ப்ராப்பர்ட்டி, விகிதத்தின் ஒரு உறுப்பு ஒன்றாக இருக்கலாம். One of the terms in the ratio can be 1. அதாவது 1:5 5:1 எப்படி வேணா இருக்கலாம். ஆனா 0 இருக்கக்கூடாது. நான்-ஜீரோவா தான் இருக்கணும் ரேஷியோ. ஓகேவா? சரி, இது வரைக்கும் நம்ம ரேஷியோனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா உங்களுக்கு? தெளிவா இருக்கீங்களா? ரேஷியோ அப்படின்னா என்னங்கிறதுல வந்து ஈஸியா இருக்கா? ஓகே. ரேஷியோஸ் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஒரு விகிதம் A/B இன் இரு உறுப்புகளும் மீப்பெரு பொது வகுத்தி ஒன்றாக இருந்தால் அது எளிய வடிவில் உள்ளது எனப்படும். அதாவது இங்க எக்ஸாம்பிள் 32:24ன்னு கொடுத்திருக்காங்க. both terms divided by 8. ஓகேவா? So A/B is said to be in the simplest form when the GCF of A and B is 1. அத வந்து simplest form அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஒரே அலகு வெவ்வேறு அலகு விகிதங்களை எளிமையாக்குதல். அதாவது இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம்? மீட்டரையும் பிட்ஸையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொன்னோம். இங்க பாருங்க, ஒரே அலகு இரு அளவுகளும் ஒரே அலகில் இருந்தால் நேரடியாக எழுதி எளிமைப்படுத்தலாம். 3 rupees is to 5 rupees இருந்ததுன்னா 3:5 சேம் யூனிட் அப்படின்னா. if both quantities are already in the same unit, write the ratio directly and simplify. okay, வேற அலகுகள்ல இருந்தால், வெவ்வேறு அளவுகள் வெவ்வேறு அலகில் இருந்தால் முதலில் இரண்டையும் ஒரே அலகுக்கு மாற்றவும், பிறகு விகிதம் எடுத்து எளிமைப்படுத்தவும். வேற அலகுல இருந்தா என்ன பண்ணும்? ஒரே அலகுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் விகிதம் எடுக்க முடியும், இல்லைன்னா விகிதம் எடுக்க முடியாது. different units, if the quantities are in different units, first convert both to the same unit, then form the ratio and simplify அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சேம் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் த ரேஷியோ அண்ட் சிம்பிளிஃபை. ஓகேவா? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், மீட்டர் சென்டிமீட்டர் லிட்டர் மில்லி லிட்டர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை ரெண்டையும் ஒரே ஃபார்முக்கு மாத்தணும். இப்போ இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இஸ் டு 200 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு நம்பர் வந்து மீட்டர்ல இருக்கு, இன்னொரு நம்பர் சென்டிமீட்டர்ல இருக்கு. அப்போ ஒண்ணு மீட்டரை வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணும், இல்ல சென்டிமீட்டரை வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் தான் ரேஷியோ எழுதணும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணிருக்காங்கன்னா மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. 100ஆல பெருக்கினா 300 சென்டிமீட்டர் ஆயிடும். இப்ப 300 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 200 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்ல ரேஷியோ எழுதிடலாம். இப்ப 300ஐயும் 200ஐயும் 100ஆல டிவைட் பண்ணோம்னா அதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 3:2 அப்படின்னு வந்துடும். ரெண்டு சைடுமே 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 3:2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுதா? டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருந்ததுன்னா சேம் யூனிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோ எழுதணும். ஓகேவா? சரி, பட் இங்க ரேஷியோ எழுதும் போதும் ஃபைனல் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா சென்டிமீட்டரோ மீட்டரோ எதுவுமே மென்ஷன் பண்ணல. இங்க மாத்திர ஸ்டெப் வரைக்கும் தான் மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? இதுல டவுட் எதுவும் இருக்குங்களா?
ஏன்னா நான் என்ன சொன்னேன், ரேஷியோக்கு யூனிட்ஸ் கிடையாது. கரெக்டா? எஸ். அலகு விகித சிமுலேட்டர். வகை தேர்ந்தெடுத்து இரு மதிப்புகளையும் அலகுகளையும் கொடுங்கள். மாற்றமும் எளிய விகிதமும் தானாக கிடைக்கும். அதாவது இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து மணி, டைம், மாஸ், லென்த் இதுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இத வந்து நான் கிலோமீட்டராவோ, மீட்டராவோ, சென்டிமீட்டராவோ வச்சிருக்கேன் ஒரு இத. இன்னொரு குவான்டிட்டிய வந்து மீட்டரா வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்ப இங்க வந்து 3 கிலோமீட்டர் 200 மீட்டர்ன்னு இருக்கு. 3 கிலோமீட்டர சென்டிமீட்டருக்கு மாத்திருக்காங்க. 200 மீட்டரையும் சென்டிமீட்டருக்கு மாத்திருக்காங்க. ஸோ 2யும் சென்டிமீட்டருக்கு மாத்திட்டு 2மே இப்ப சென்டிமீட்டர்ல இருக்கும்போது இதனுடைய சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம்க்கு கொண்டு வந்திருக்காங்க. சரி இதுல எனக்கு 3 மீட்டர் 300 சென்டிமீட்டரா மாறிடுது. 200 மீட்டர் 20,000 சென்டிமீட்டரா மாத்திட்டோம். 2யும் சென்டிமீட்டரா மாத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். 3:200. சரி இத பைஸ்ல கொண்டு வரேன். ஸோ ருபீஸ்லயே இருக்கட்டுமா? ஃபர்ஸ்ட் ருபீஸ்ல வச்சுக்கலாம். பைஸ் வேண்டாம். சரி. ஸோ 3 ருபீஸ வந்து 300 பைசா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 200 ருபீஸ வந்து 20,000 பைசா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது 2மே வந்து பைஸ்ல தான் இருக்கு. ஓகேவா? பைசால இருக்கு. ருபீஸ்ல இல்ல, பைசால இருக்கு. அதாவது சேஞ்சஸ்ல இருக்கு. ஸோ அப்ப 300:20,000 அப்படிங்கிறத சிம்பிளஸ்ட் ஃபார்ம் நீங்க வந்து 100ஆல வகுத்தீங்கன்னா 3:200 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்க டைமை மாத்திக்கலாம், மாஸ் மாத்திக்கலாம். எல்லாத்துக்குமே இங்க வந்து உங்களுக்கு சிமுலேஷன் இருக்கு. நம்ம வச்சிருக்கிற அதே இதவே வந்து டைமா கன்வெர்ட் பண்றோம், மாஸா கன்வெர்ட் பண்றோம்னா எல்லாத்துக்குமே இங்க வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வருது பாத்தீங்களா? ஸோ நான் எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் எல்லாமே லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த பாடத்துல நீங்க இது வரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த 3.1 எக்ஸசைஸ்க்கான அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் வாட் ரேஷியோ இஸ் அண்ட் வாட் ஆன்டிசிடென்ட் அண்ட் கன்சிக்வென்ட் மீன். விகிதம் என்றால் என்ன, முன்னுறுப்பு பின்னுறுப்பு என்றால் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரேஷியோ அப்படின்னா அதுக்கு யூனிட்ஸ் கிடையாது. ஒரே அலகுல இருந்தா மட்டும்தான் அதை ரேஷியோல எழுத முடியும். A is to B, B is always not equal to 0வா இருக்கணும். ஏதாவது ஒரு டேர்ம் வந்து உங்களுக்கு இதுல வந்து 1ஆ இருக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே விகிதம் அப்படிங்கிறதுக்கு நீங்க பாத்தீங்க இல்லையா? அடுத்தது எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரேஷியோ. நோ யூனிட்ஸ், ஆர்டர்ட் மேட்டர்ஸ், ஈக்குவலன்ட் ரேஷியோஸ். அலகு இல்லை, இதற்கு வரிசை கண்டிப்பாக முக்கியம். அதாவது A is to B is not equal to B is to A. 3:5 அப்படிங்கிறது வந்து 5:3ன்னு எழுதக்கூடாது. ரெண்டும் ஈக்குவல் கிடையாது, வேற வேற அப்படிங்கறது இதுல தெரிஞ்சுக்கிட்டோம். GCF-ஐ பயன்படுத்தி ஒரு விகிதத்தை எளிய வடிவிற்கு குறைக்க முடியும். ரெடியூஸ் a ratio to its simplest form. ஒரே அலகில் உள்ள அளவுகளின் விகிதத்தையும் வெவ்வேறு அலகுகளாக மாற்றி விகிதத்தை காண முடியும். இப்ப நம்ம 3.1 பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் fill in the blanks. ஓகேவா? ரேஷியோ ஆஃப் ₹3 to ₹5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாப்போமா? (3:5) கரெக்டா? both already in same unit, so 3:5. Okay, very good. அடுத்தது 3 மீட்டர் to 200 சென்டிமீட்டர். ஸோ இந்த மீட்டரை என்ன பண்ணுவோம், சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், 3 into 100 is 300. ஸோ 300:200. இப்போ ரெண்டையும் வந்து 100ஆல வகுத்தீங்கன்னா 3:2. ஓகேவா? மூன்றாவது கேள்வி, 5 கிலோமீட்டருக்கு 400 மீட்டர். 5 கிலோமீட்டர் 400 மீட்டருக்கு 6 கிலோமீட்டரின் விகிதம். ரேஷியோ ஆஃப் 5 கிலோமீட்டர் 400 மீட்டர் டு 6 கிலோமீட்டர். ஸோ 5 கிலோமீட்டர் 400 மீட்டரை டோட்டலா மீட்டர்ல ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணா 5400 மீட்டர். அப்புறம் 6 கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணா 6000 மீட்டர். ஸோ இப்போ ரேஷியோ என்ன ஆகும், 5400:6000. இப்போ இது ரெண்டையும் 100ஆல வகுத்தீங்க, சாரி 600ஆல வகுத்தீங்கன்னா 9 6 54 10 6 60. ஸோ 9:10 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 டேர்ம்ஸா கொடுத்திருந்தா கூட நீங்க கரெக்டா மாத்தணும், மாத்தலைன்னா தப்பாயிடும். ஓகேவா? சரி, அடுத்தது 75 காசுக்கு ரூபாய் 2 வீதம். இது வந்து பைஸ்ல இருக்கு, இது வந்து ருபீஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப 2 ருபீஸையும் பைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 200 பைஸ். ஸோ 75:200. ஸோ டோட்டலா இதை 25ஆல வகுத்தீங்கன்னா
3:8. இது ரெண்டு நம்பரையும் ஒரே எண்ணால் வகுக்க வேண்டும். இதுவும் ஒரு ரூல் நம்ம பார்த்திருக்கோம். சரியா? அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதம் 13:10. கரெக்ட்டா? அப்படின்னு கேக்குறாங்க. 1 மீட்டரை என்ன பண்ணுவீங்க? சென்டிமீட்டருக்கு மாத்துவீங்க. கரெக்ட்டா? எஸ். ஸோ 130:100 அப்படின்னு ஆகும். ரெண்டையும் 10ஆல வகுத்தா 13:10. தட் இஸ் ட்ரூ. கரெக்ட்டா? எஸ். வெரி குட். ஸோ ஒரு விகிதத்தின் ஒரு உறுப்பு ஒன்றாக இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. cannot be one அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியா பார்த்தோம்? இல்ல இல்லையா? இருக்கலாம்னு பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப இது வந்து false. A ratio like 1:5 is perfectly valid. So this is the false statement. Yes. So 15:20. இது ரெண்டையுமே 5ஆல வகுக்க முடியுமா? 3:4 அப்படின்னு எழுதலாமா? எஸ். பாருங்க இதனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? சரி. அடுத்தது 32:24. 8ஆல வகுக்க முடியுமா? 8 4 32, 8 3 24. ஸோ 4:3. எஸ். பாருங்க. அடுத்தது 7:15. இத சிம்பிளிஃபை ஃபார்ம் ஏதாவது எழுத முடியுமாப்பா? இல்லன்னு சொல்றீங்களா? எஸ். ஆல்ரெடி இன் அ சிம்ப்ளஸ்ட் ஃபார்ம். தைரியமா கண்ண மூடிட்டு சொல்லணும். இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் கிடையாது. சூப்பர். 12:27. இத 3ஆல வகுக்க முடியும். 3 4 12, 9 3 27. ஸோ 4:9. கரெக்ட்டா? எஸ். வெரி குட். சூப்பர். காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது 75 100. இதையும் வந்து 25ஆல வகுக்க முடியும் இல்லையா? இல்ல 5ஆல கூட வகுங்க. பிரச்சனை இல்ல. 25ஆலே வகுக்கலாம். 3:4 அப்படின்னு வரும். எஸ். 3:4. அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறார். செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறார். ஸோ 10:6. அகிலனுக்கும் செல்விக்கும் இடையேயான தூர விகிதத்தை காண்க. 10:6. ரெண்டையும் வந்து 2ஆல டிவைட் பண்ண முடியும். 5:2 அப்படின்னு வரும் இல்லையா? சாரி 5:3. 10:6. 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5:3. எஸ். கரெக்ட். வெரி குட். ஸோ சைக்கிளுக்கு வந்து இவனுக்கு ரூ. 5 செலவாகுது. ஸ்கூட்டருக்கு ரூ. 15 செலவாகுது. 5:15. ரெண்டையும் 5ஆவ கேன்சல் பண்ணா 1:3 இல்லையா? 1:3. எஸ். வெரி குட். ஸோ 6வது கேள்வி. 50 மாணவர்களில் 30 பேர் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள விகிதம் 50:30. 30:20 அப்படின்னு வரும். ஜிசிஎஃப் வந்து 10ஆல வகுத்தீங்கன்னா 3:2. ஓகேவா? 20 பேர் கேர்ள்ஸ். ஸோ 30:20 அப்படின்னு வரும். ஸோ பெண்களுக்கும் மொத்த மாணவர் எண்ணிக்கைக்கும் இடையேயான விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கணக்குல இருந்து தான். பெண்கள் வந்து 20 பேரு, மொத்தம் வந்து 50 பேரு. ஸோ அப்போ 20:50, 2:5. ஓகேவா? அடுத்தது ஆண்கள் வந்து 30 பேரு, மொத்தம் வந்து 50 பேரு. ஸோ 3:5. ஓகேவா? ஓகே. ஸோ இது எல்லாமே 3.1 எக்ஸர்சைஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அழகன் 50 வயது, அவரது மகன் 10 வயது எனில் அழகனுக்கும் மகனுக்கும் 50:10. ரெண்டையுமே 10ஆல வகுத்தீங்கன்னா 5:1. வெரி குட். சூப்பர். கரெக்ட்டா? அப்புறம் 8 புத்தகங்களின் எடை 40 கிலோ. அப்போ 15 புத்தகங்களின் எடை பாட்டியோட மோர் கணக்கு. 60ன்னு சொல்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. பிரச்சனை கிடையாது. தப்பெல்லாம் இல்ல. தப்பு. 75 கிலோ. ஏன்னா 40 8ஆல வகுங்க. அப்போ ஒரு வந்து 5 கிலோ. ஸோ அப்ப 15 புக்குக்கு 15 × 5 75. ஓகேவா? ஒரு புக்குக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப 15 புக்குக்கு எவ்வளோ அப்படிங்கிறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி. விகிதம் A:B யில் ஏவை என்ன அழைப்போம்? ஏ வந்து கன்சிக்வென்ட்டா, ஆன்டிசிடென்ட்டா? ஃபர்ஸ்ட் டேர்ம் இல்லையா? ஸோ ஆன்டிசிடென்ட். எஸ். வெரி குட். பி இஸ் த கன்சிக்வென்ட். வெரி குட். சூப்பர். ஸோ எல்லா கேள்விகளுக்கும் சரியா வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. வெரி குட். ஸோ இதுல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்ப கேட்கலாம் நீங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ் சொல்றேன். சரி. டவுட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்லிடுமா? ஓகே. ஆன்டிசிடென்ட் முன்னுறுப்பு. ஃபர்ஸ்ட் வேர்ட் முன்னுறுப்பு ஆன்டிசிடென்ட். ரெண்டாவது வார்த்தை கன்சிக்வென்ட். கன்சிக்வென்ட் பின்னுறுப்பு. கன்சிக்வென்ட் பின்னுறுப்பு. மூன்றாவது வார்த்தை ரேஷியோ விகிதம். மூன்றாவது வார்த்தை ரேஷியோ விகிதம்.
4வது வார்த்தை ப்ரொபோர்ஷன், விகித சமம். அடுத்த கிளாஸ்ல ப்ரொபோர்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? ஃபால்ஸ், தவறு. 5வது வார்த்தை ஃபால்ஸ், தவறு. ஸோ 5 வார்த்தைகள் எழுதிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். எழுதிட்டு அதை எல்லாத்தையுமே வந்து உங்களோட கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணுங்க. நாங்க அதை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஏதாவது காப்பி பண்ணாம இருந்தீங்க, இல்ல லேட்டா ஜாயின் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வீடியோவை திருப்பியும் ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எல்லா சம்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.